ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்டிஎஸ் கேமிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, புதுசாக வந்திருக்க அந்த டைவர்ஷன் ஃபிஸ்ட் எடுக்க போகிறோம். இதோ இருக்குல்ல, இது லோட் ஆகுதுல்ல, இதோ இதான். இதை எடுக்க போகிறேன். இப்போ எத்தனை டைமண்ட் ஆக போகுதுன்னு தெரில. கம்மி டைமண்ட் ஆனால் நல்லாயிருக்கும். இதில் இம்பேக்ட் எஃபெக்ட் இருக்குது, அப்புறம் கில்லிங் எஃபெக்ட்டு, அப்புறம் ஃபிஸ்ட்டு, அப்புறம் இந்த அடிக்கிற எஃபெக்ட் இருக்குது, அட்டாக்கிங் எஃபெக்ட். முதல்ல உள்ள போய் ஃபிஸ்ட்டை பார்த்துப்போம் அப்படி இப்படி இருக்குன்னு. இதுக்கு எத்தனை டைமண்ட் ஆக்க போகிறாங்கன்னு நினச்சாதான் பயமாக இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட 5 ஸ்பின்னுக்கு 67 டைமண்டு. நல்லதாக இருக்கு. கில்லிங் எஃபெக்ட், அதுவும் அந்த கில்லிங் எஃபெக்ட் நம்ம நார்மலாக நாக் டவுன் பண்ணி அடித்தாலும் ஒர்க் ஆகும். இதோ ஒர்க் ஆகுது பாருங்கள். நம்ம ஃபிஸ்டில் தான் குத்தி இந்த கில்லிங் எஃபெக்ட் வர வைக்கணும்லாம் கிடையாது. நம்ம கன்னால் சுட்டு நாக் பண்ணி அப்புறம் ஃபினிஷர் மூவ் போடும்போது கையில் கன் இல்லாமல் போட்டாலும் இது வரும். இப்போ டைமண்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. 4885 டைமண்ட் இருக்குது. கொடுப்பானா மாட்டானான்னு பார்ப்போம். ஃபிஸ்ட்டு நல்லா இருக்குது. ப்ளூ கலரில் டைவர்ஷன் ஃபிஸ்ட்டு, ஜில்சுகைசனோட டைவர்ஷன் ஃபிஸ்ட். ஸ்பின் பண்ணி பார்த்தோம் 5 ஸ்பின்னு, ஆனால் கிடைக்கல. அந்த மஞ்சள் கலரில் ஒன்று விழுணும், அப்போ தான் கிடைச்சல அர்த்தம். இல்லைன்னா கிடைக்கல. நம்ம டக்கு டக்குன்னு ஸ்பின் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பின் பண்ணுவோம். ஃப்ரீ ஸ்பின்னுக்கு கூட இது கேட்குறாங்க. ஆனால் கோல்டு காயினை வச்சு ஸ்பின் பண்ணால் அதை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா டிஸ்கவுண்ட் பண்ண வச்சு ஸ்பின் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க டோக்கன் டவர் ஈவெண்ட்டில். இப்போ நம்மளும் டக்கு டக்குன்னு பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்றும் கொடுக்கல. கொடுப்பானா மாட்டானான்னு தான் யோசிச்சிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். அந்த கத்தி பேக்லாம் இருக்குது. நல்லாவே 90 டைமண்ட் கேட்காம விட்டான். 90 டைமண்ட்டும் கேட்கல, 45 டைமண்ட்டும் கேட்கல. நடுவில் 67 டைமண்ட் கேட்குறாரு தலைவர் கரீனா. சுற்றிக்கிட்டே இருக்குது. ஏன் சுற்றிக்கிட்டு இருக்குது? நானும் டக்கு டக்குன்னு போட்டு வருதான்னு பார்க்கலான்னு பார்த்துக்கிறேன், ஆனால் சுற்றிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் போட்டேன் ஆனால் வரல. மறுபடியும் சுற்றிக்கிட்டு இருக்கு. லோடிங் ஸ்க்ரீன். இன்னும் 34 லக்கி இருக்கு. 34 லக்கியில் கேரண்டி ரிவார்டு. கிடைக்கல. நான் தெரிஞ்சிடும், அதுலேயே காமிக்கும். மஞ்சள் கலர் வந்தால் தான் கிடச்சிச்சின்னு அர்த்தம். மஞ்சள் கலரே வரல, அப்போ கிடைக்கலன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் வேறு கொடுக்குறேன். இது அந்த டோக்கன் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். சுக்குனா வீட்டுக்கு ஸ்பின் பண்ணலாம். ஆனால் இந்த லோட் அவுட்டில் இப்போ 9 கொடுத்துருக்கேன். லோட் அவுட்டு, அப்புறம் அந்த கன்கிரீட்டு, லக்கி ஹீரோயின். சரி, லாஸ்ட் 9 டைமண்ட் ஸ்பின்னு இதெல்லாம் கொடுக்கல. இப்போ அடுத்து கேரண்டியாக கொடுத்துருவான். என்ன கொடுக்க போகிறான்னு தான் டவுட்டாக இருக்குது. நல்லா அழுத்திக்கிட்டு போடுவோம். இப்போ அது கொடுக்குறானான்னு பார்ப்போம். சரி, கங்க்ராச்சுலேஷன். இந்த ஒரு கத்தி ஸ்கினை கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட எவ்வளோ டைமண்ட்டு? எவ்வளோ டைமண்ட் ஆச்சு? நம்ம திருப்பி ஸ்பின் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 670 டைமண்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஸ்பின் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் கொடுப்பானா வேகமாக ஸ்பின் பண்ணுவோம். அப்போவாது ஏதாவது கிளிச்சில் கொடுக்குறானான்னு பார்ப்போம். கிளிச்சு பக் இதில் ஏதாவது கொடுத்தான்னா நல்லாயிருக்கும். அதனால தான் வேகமாக ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 3050 டைமண்ட் கிட்ட வந்துடுச்சு.
எவ்வளோ டைமண்ட் வச்சுருந்தோம்? 6000 டைமண்டுக்கு மேலே லாஸ் ஆகிடுச்சு. கேரண்டி ஸ்பின் 19 தான் இருக்குது, ஆனால் லோட் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது, லோட் ஆகிட்டே இருக்கு. நானும் பார்த்துட்டே இருக்கேன், லோட் ஆகிட்டு தான் இருக்கு. சரி, அடுத்து 5 ஸ்பின். இதுலேயும் கிடைக்கல, ஏன்னா அந்த மஞ்சள் கலர் காமிக்கணும். மஞ்சள் கலர் காமிக்காதனால இதுலேயும் கிடைக்கல. கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 600, இதுக்கு ஒரு 600. எவ்வளோ டைமண்ட்டு? 670 டைமண்ட் ஆயிருக்கு. அதுக்கு 670 டைமண்ட்டு, இதுக்கு 670 டைமண்ட்டு. எப்போ 1300, 1300 டைமண்ட் கிட்ட செலவாயிருக்கு. இல்லை, அதுக்கு மேலே செலவாயிருக்கு. 1300. சரி சரி, டப்பு டப்புன்னு ஸ்பின் பண்ண ஆரம்பிப்போம். பட்டுன்னு இந்த கன்று பரமட்டியே வந்துடும் போல இருக்கு. அவன் கொடுக்கவே மாட்டான். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இவனை நம்பியிருக்க கூடாது. இவன் கொடுப்பான்னு நம்பினேன், கொடுக்கவே மாட்டேங்கிறான். ஆனால் இதில் கண்டிப்பாக கொடுத்துருவான். அடுத்து சுக்குனா இவன்ட்டுக்கு வேறு ஸ்பின் பண்ணணும்டா. நான் எப்படி டைமண்ட் கிடச்சிட்டு இருக்கான் அவன். 3000 டைமண்டு, 3200 டைமண்ட் தான் இருக்கு இன்னும். கொடுக்கல. லாஸ்ட்டு 17 லக்கி இருக்கு. இதுலையாவது கொடுப்பானா என்ன? இதுலேயும் கொடுக்கல. கிட்டத்தட்ட 2000 டைமண்ட்டை பிடிங்கிட்டு தான் கொடுப்போம் போல. கொஞ்சம் முன்னாடி கொடுத்தேன்டா உனக்கு. இப்போ அடுத்து 2 ஸ்பின் தான் இருக்கு. நான் 15 தான் போட போகிறேன். 15 × 15 2961 டைமண்ட் இருக்கு. ஒரு நிமிஷம். கொடுக்கல. எப்படி கொடுக்காம இருக்கான்? என்னுடைய கேரண்டி ரிவார்டு கணக்கு மறந்துட்டியா? அது மட்டும் இல்லாமல் மேலே 800 டைமண்டுக்கு வந்துடுச்சு. 2879 டைமண்டுக்கு வந்துடுச்சு பாருங்க. 2900 டைமண்ட் இருந்தது. நான் 15 ஸ்பின் தான் நான் பண்ணேன். 2900 இருந்தது. 2900 டைமண்டுக்கு மேலே இருந்துச்சு. அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட்டாக இருக்குது, அப்போ கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் கங்க்ராச்சுலேஷன் கொடுக்கல. நீ 2000 டைமண்ட் கொடுங்கன்னு கூட முடிச்சிருவேன்ட்டு. ஆனால் கங்க்ராச்சுலேஷன் கூட கொடுக்காம வேறு எதையும் கொடுத்து வச்சிருந்தாங்க. வேறு எதையும் கொடுத்து வச்சான். அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் கம்மியாக இருக்குது பாருங்க. டைமண்ட் கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 டைமண்ட்டாக 100 டைமண்ட்டாக நான் தெரில, கம்மியாக இருக்குது. நான் நல்லா பார்த்தேன். 2900 டைமண்ட் இருந்துச்சு, அதுக்கு மேலே இருந்துச்சு. நான் 15 ஸ்பின் தான் பண்ணேன். ஆனால் அவன் கொடுக்கல. சரியான 100 டைமண்ட் மைனஸ் ஆன மாதிரி இருக்குது. எப்படியும் இந்த ஃபிஷ் எடுத்துட்டோம். ஆனால் அந்த பேக்குக்கு கங்க்ராச்சுலேஷன் கொடுத்த, பேக்கு கொடுத்த, அந்த கத்திக்கு கொடுத்த, இதுவும் கொடுக்கல. நல்லா இருக்கடா உங்கள் நியாயம். சரி, அவ்வளோதான் கைஸ். கிட்டத்தட்ட 2000 டைமண்ட் பிடிக்கிட்டான். பாய் பாய்.